கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கோட் பிளேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிரிட் வியூவில் உள்ள அட்வான்ஸ் வியூ பேர் ஸ்டாக்டு ரீசைக்கிள் வியூ. அந்த ஸ்டாக்டு ரீசைக்கிள் வியூ எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு வீடியோ, இதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுவோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி நாங்கள் போடுற வீடியோஸை பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போன வீடியோவில் கிரிட் வியூ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக்டு ரீசைக்கிள் வியூ எதில் நம்ம பார்க்கலான்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராமில் சர்ச் இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஸ்டாக்டு ரீசைக்கிள் வியூ வரும். இந்த மாதிரி ஸ்டாக்டு ரீசைக்கிள் வியூ வந்து இன்ஸ்டாகிராம் அந்த இதில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அந்த வீடியோஸ் இருக்குல்ல, அதாவது வீடியோனால் இப்போ அவங்க வந்திருக்க ரீலை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. அந்த ரீல் வந்து அதோடய சைஸ் வந்து மேக்ஸிமமாக தெரியும். மற்ற இருக்க 3 இமேஜ் வந்து மினிமம் சைஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வியூ கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ரீசைக்கிள் வியூ வச்சுருக்கோம். இந்த ஸ்டாக் ரீசைக்கிள் வியூவில் பார்த்திங்கன்னா அதோட இமேஜ் சைஸோட வித்தை பொறுத்து அலைன் ஆயிரும். சில இமேஜ் வந்து ஷார்ட்டாக இருக்கும், வித்து ஹைட்டாக நீளமாக இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதோட ஹைட்டும் வித்தை பொறுத்து இந்த மாதிரி அலைன்மெண்ட் ஆகும். அப்படியும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் லோடிங் பண்ண பார்த்தாலே தெரியும். அப்புறம் அந்த கிளிக் பண்ணால் பர்டிகுலர் இமேஜ் வந்து இன்னொரு வியூவில் எப்படி க்ரியேட் ஆகுது. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் கிளிக் பண்ணால் அந்த என்ன கிளிக் பண்ணமோ அதை வந்து இன்னொரு வியூவாக காட்டும். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் இந்த டெமோ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதோட சோர்ஸ் கோடு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், கிட்டப்பு. நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால். ஸோ எப்போ போல் ஒரு நியூ ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு அது ஒரு எம்டி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் எப்போவுமே ஆல்வேஸ் நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க, எந்த வெர்ஷனில் டு எந்த வெர்ஷன் சப்போர்ட் பண்ணுது. என்னோடது வந்து லாலிபாப் வெர்ஷன்லேருந்து கரண்ட் வெர்ஷன் 30 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெர்ஷன்லேருந்து இந்த வெர்ஷன் வரைக்கும் ஃபோனு, அதாவது அந்த ஆப் வந்து மல்டிபிள் டிவைஸில் ரன் ஆகும். இந்த உலகத்தில் மொத்தம் 6 பில்லியன் டிவைசஸ் வந்து ஆண்ட்ராய்டு டிவைசஸ் இருக்குது. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஒரு நல்லா ஃபெமிலியராக பண்ணிங்கன்னா, உங்களோட வேர்ல்டு லெவல் ரீச் ஆச்சுன்னா ஆட் போட்டு நீங்கள் வந்து உங்கள் மணி ஏர்ன் பண்ணதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு டிசைன்னாலும் எங்கேனாலும் நம்ம டெவலப் பண்ணுறது வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மணி வரும். ஸோ இதில் நான் என்ன உங்களுக்கு சொல்லி தருவேன்னா, இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் எப்படி இந்த ரீசைக்கிள் வியூ வந்து ஆட்டோமேட்டிக்காக சைஸ் வந்து எத்தனை இமேஜ் இருக்கோ அதுக்கு இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. அது அப்புறம் கீழே உள்ள இப்போ நான் சைடில் இருக்கிற இமேஜ் வந்து அந்த நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒரு மெயின் ஆக்டிவிட்டியில் வருது. ஸோ இந்த இமேஜையும், அதாவது இந்த சைடில் இருக்க ரைட் சைட் இருக்க அந்த இமேஜையும் மெயின் ஆக்டிவிட்டியும் ஃபெச் பண்ணுற ஒரு அடாப்டர் வந்து, அது வந்து அடாப்டர்னு சொல்லுவோம். அடாப்டருக்குள்ளே 2 வியூவும் ஃபெச் பண்ணி காட்டும், பைண்ட் பண்ணும். அதுதான் வந்து நம்ம அடாப்டர்னு சொல்லுவோம். இந்த அடாப்டர் கிளாஸ் தான் இந்த வியூவையும் மெயின் வியூவையும் ஒன்றா பைண்ட் பண்ணோம். ஸோ இந்த அடாப்டர் அந்த மெயின் சைட் வியூ இருக்குல்ல, நான் அந்த ஒரு கட்டம் போட்டிருக்கேன். அந்த சைட் வியூவில் என்ன டேட்டா ஃபெச் பண்ணணுன்னு வந்து டேட்டான்னு ஒரு கிளாஸ்லேருந்து அந்த டேட்டா தான் அந்த வியூக்குள்ளே நமக்கு செட் பண்ண போகிறோம். ஸோ எந்த வியூ வேணுமோ, எந்த டேட்டாவுக்கு எந்த வியூ வேணுமோ அந்த டேட்டாவோட பொசிஷன் பொறுத்து, இப்போ பொசிஷன் பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணுறோம். உங்களுக்கு நீங்கள் ஜாவாவில் படிச்சிருந்தா அரேன்னு உண்டு. அரே எல்லாமே எல்லாத்துலேயுமே அரே உண்டு. அரேயோட பொசிஷன் வந்து 0லேருந்து வரும். அது வந்து சீக்வென்ஸ் ஆர்டர் இருக்கும். அதாவது இந்த எப்படி சொல்ல, ஒரு லைனாக நிற்பாங்க தெரியுமா, ஃபஸ்ட்டு இருக்கவனுக்கு ஒரு பொசிஷன், செகண்ட் பொசிஷன் போது இதோட பொசிஷன் வந்து 0லேருந்து வரும். ஸோ இந்த டேட்டாவையும் அந்த வியூவும் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஃபெச் பண்ணுறது வந்து இந்த அடாப்டரு. ஸோ இது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து வியூ. ஸோ வியூவை நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். எப்பவும் போல் அந்த ஆண்ட்ராய்டு லேஅவுட்டு தானே, வியூ வந்து லேஅவுட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த லேஅவுட்டை எப்படி டிசைன் பண்ணணும்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஃபால்ட்டாக இருக்க கன்ஸ்டன்ட் ரீசைக்கிள் வியூ போடணும். ரீசைக்கிள் வியூக்குள்ளே தான் அந்த ரீசைக்கிள் வியூக்குள்ளே தான் நமக்கு அந்த லேஅவுட் வந்து ஃபெச் ஆகும். ஸோ இந்த ரீசைக்கிள் வியூ வந்து ஓரியன்டேஷன் கொடுக்குறேன் வெர்டிக்கல்னு. ஏன்னா வெர்டிக்கல் கொடுத்தா தான் டாப் டு பாட்டம் உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் ஆகும். இல்லாட்டா உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் வேணுன்னா ஹரிசாண்டல் கொடுத்தா போதும். ஸோ அலைன்மெண்ட் ஓரியன்டேஷன் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து லேஅவுட் ரிசல்ட்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லேஅவுட் ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டாக்டு கிரிட் வியூ. ஸோ ஸ்டாக்டு கிரிட் வியூ வந்து அடிச்சுட்டு ஓகே கொடுங்க. இந்த லேஅவுட்டு தான் நம்ம வந்து எத்தனை டேட்டா இருக்கோ, எத்தனை இமேஜ் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக சைஸு வந்து கூட்டிடும். இது டிஃபால்ட்டாக ஒரு இமேஜ் தான் இருக்கும், ஒரு கார்ட் வியூ தான் இருக்கும்.
நம்ம அரேயோட சைஸ் வந்து எத்தனை சைஸ், இப்போ 5 இமேஜ் 5 சைஸ் ஆஃப் டேட்டா, அதாவது 5 பொசிஷனில் டேட்டா இருக்குன்னா 5 டைம்ஸ் இந்த வந்து கார்டு வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் அரேயோட சைஸை பொறுத்து இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சைஸ் வந்து கூடும். ஸோ இந்த லேஅவுட்டையும் மெயின் ஆக்டிவிட்டி உள்ள ரீசைக்கிள் வியூவில் ஃபெச் பண்ணுறது தான் அடாப்டரு. அந்த அடாப்டரில் உள்ள அந்த வியூவில் உள்ள செட் பண்ணுற டேட்டா வந்து டேட்டா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வியூவையும் அந்த டேட்டாவையும் மெயின் ஆக்டிவிட்டியில் ஃபெச் பண்ணுறது அடாப்டரு. அந்த டேட்டா வந்து வியூவில் உள்ள டேட்டாவை ஃபெச் பண்ணணும். அது ஃபெச் மீன்ஸ் ஃபெச்சு கூட இல்லை, டேட்டா இது எந்த டேட்டா வந்து அதில் இப்போ இருக்கணுமோ அது வந்து டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேட்டான்னு ஒரு கிளாஸு, அடாப்டர் ஒரு கிளாஸ், இந்த 2 கிளாஸு மெயின் கிளாஸ். ஸோ இந்த 3 கிளாஸ் வந்து நம்ம ஒரு ஸ்டாக்டு ரீசைக்கிள் வியூ க்ரியேட் பண்ணுற யூஸ் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வியூ க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வியூக்குள்ளே என்னெல்லாம் இருக்கணும், ஒரு இமேஜும் ஒரு டெக்ஸ்ட் வியூ வச்சுருந்தோம் அந்த இது டெமோவில். உங்களுக்கு என்னென்னாலும் வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் உங்கள் வீடியோ வியூனாலும் வீடியோ வியூ வச்சுக்கலாம், என்ன வியூ வேணுமோ அந்த வியூ மாதிரி வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக ஒரு இமேஜ் வியூவையும் ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு இமேஜ் வியூ, ஒரு சாதாரண இமேஜ் வியூவும் ஒரு வீடியோ வியூவும் எப்படி ஒரே ரீசைக்கிள் வியூவில் ஃபெச் பண்ணுறது, அதை வந்து வீடியோ போடுவோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து எங்கள் கோட் ப்ளஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட முடியும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அதை ஈஸியாக பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களோட ப்ளேலிஸ்ட் இருக்குது கீழே, அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டுட்டோரியல்ஸ் இருக்கும், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஆண்ட்ராய்டு, அந்த இமேஜுக்குள்ள சோர்ஸு, அந்த இமேஜோட சோர்ஸ் வந்து மிப்மேப், நான் லான்ச்சர் நம்ம டிஃபால்ட் ஆப் ஐக்கானோட இது வச்சுருக்கேன். ஸோ அதனால் லான்ச்சர். ஸோ இப்போ இமேஜ் வியூ கொடுத்தாச்சு. அதுக்கு நமக்கு வந்து அடுத்தது வந்து டெக்ஸ்ட் வியூ வேணும். ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூவில் தான் அந்த எந்த இமேஜ் நம்ம ஃபெச் பண்ணுறதோ அந்த இமேஜோட நேம் வரும். சப்போஸ் நீங்கள் ஒரு போஸ்ட் போடுவீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு போஸ்ட் போடுவோம் இன்ஸ்டாகிராமில். ஸோ உங்கள் இமேஜ் வந்து அது வந்து நெட்டில் போய் ஸ்டோர் ஆகும் டேட்டா பேஸில். ஸோ அது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, இப்போ நீங்கள் பண்ணுற போஸ்ட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போஸ்ட்டும் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு யாரெல்லாம் உங்கள் கண்டிஷன் இப்படி தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, அப்புறம் அவங்களோட போஸ்ட் இருந்தால் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்து அதை அரே டேட்டாவில் ஃபெச் பண்ணோம். ஸோ அரேயில் எத்தனை டேட்டா இருக்குது அந்த மாதிரி இருக்கா சீக்வன்ஸாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பொசிஷன் பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். அரேயை வந்து ரிவர்ஸ்லேயும் எடுக்கலாம், அதில் ஃபஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகலாம். அதில் நிறைய மெத்தட் இருக்குது. மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட், பபுள் சார்ட், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களோட டேட்டா ரிட்ரைவலுக்கு எப்படி பண்ணிட்டு வரலாம், அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அல்காரிதம். டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து மோஸ்ட்லி வந்து டேட்டா சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் அவ்வளோவா யூஸ் ஆகாது. பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீட்ரைவல் எப்படி ஆகுதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து வியூ முடிச்சாச்சு. அடுத்தது இந்த வியூவில் என்ன டேட்டா வந்து ஃபெச் பண்ணணும், அதை வந்து டேட்டாவுக்கு உள்ள கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ வாங்க டேட்டா கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஜாவா ஃபைல். ஸோ ஜாவா வந்து பிஹேவியர். ஸோ அந்த பிஹேவியர் வந்து எப்படி சொல்ல, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டிசைன் வந்து நம்ம அனுசன்னு வச்சுக்கோங்க, பிரெயின் தான் ஜாவா வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணும். ஜாவா வந்து இந்த டைமில் இது வந்து சாப்பிட முடிச்சல என்ன செய்யணும், நம்ம கை வந்து ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடணும். ஸோ அது வந்து எப்படி சொல்ல, ஒரு பிஹேவியர் இப்படி இருந்தால் இப்படி இருக்கணும், ஒரு கண்டிஷனை பொறுத்து அது வந்து பிஹேவ் பண்ணும். ஸோ அந்த பிஹேவியருக்கு தான் நம்ம வந்து கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த வியூக்கு என்ன டேட்டா வந்து நம்ம ஃபெச் பண்ணால் ஒரு இமேஜ் வியூவும் ஒரு இமேஜோட யூஆர்எலும் அப்புறம் இமேஜோட டெக்ஸ்ட் வியூ வைக்க போகிறோம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டரில் அரே சாதா ஸ்ட்ரிங்கை வந்து கிளாஸுக்கு வந்து நம்ம அரே லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம், அரேக்கு உள்ளது லிஸ்ட்டாக பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு எப்படின்னா என்னென்ன கெட்டர் செட்டருக்காண்டி. ஸோ கெட்டர் செட்டர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் தான் இந்த கெட்டர் செட்டர் தான் நம்ம இமேஜை வந்து கெட் பண்ணதுக்கு. சப்போஸ் நீங்கள் இன்னொரு இடத்துல வந்து இமேஜை வந்து கெட் பண்ணி அப்லோட் பண்ணாலும் சரி, இல்லை அங்கேருந்து ரிட்ரைவ் பண்ணாலும் சரி, இந்த கெட்டர் செட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேட்டா செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அடாப்டர் தான் மெயினானது. ஏன்னா இந்த வியூவையும் இந்த வியூஸையும் டேட்டாவையும் மெயின் ஆக்டிவிட்டியில் ஃபெச் பண்ணுற மெயினான அட்டெம்ப்ட் வந்து அடாப்டர் தான். இதுதான் மெயின் கிளாஸு. ஸோ இந்த அடாப்டருக்கு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ எப்பவும் போல் இதுவும் ஒரு ஜாவா கிளாஸ் தான். ஸோ இது ஜாவா கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். பேக்கேஜில் போய் ஜாவான்னு அடாப்டர்னு க்ரியேட் பண்ணுங்கள். பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிட்டு, பேக்கேஜ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோல்டர் மாதிரி அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கிட்டோன்னா உங்களுக்கு குழப்பாது. ஸோ
இதுக்கு வந்து நேம் கொடுக்குறேன். என்ன நேம்னாலும் கொடுக்கலாம், உங்கள் இஷ்டம் போல். நம்ம நேம் என்னன்னாலும் கொடுக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் நமக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒன்று என்னென்னா, நீங்கள் யார் கோடிங் அடித்தாலும் அது வந்து சப்போஸ் அடுத்தவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனினாலும் சரி, என்ன ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஐடி கம்பெனியில் வந்து மோஸ்ட்லி எதிர்பார்க்குறது என்னென்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போனாலுமே, இல்லை இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வேறு ப்ராஜெக்ட் போயிட்டுனாலுமே, இது இன்னொரு யூசர் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டை செஞ்சாங்கன்னா, நீங்கள் என்ன கோடிங் அடிச்சிருக்கீங்கன்னு அவங்களுக்கு வந்து ஈஸியில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல் கொஞ்சம் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து கோடிங் ஐடி கம்பெனிஸ் வந்து ரொம்ப நுண்ணியமாக பார்ப்பாங்க. ஸோ நீங்களும் அதை வந்து நுண்ணிப்பாக பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட்டு உங்களுக்கு நீங்களே கோடிங் பண்ணி வேறு யாரும் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் நேம் கொடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி ஐடி செக்டார்ஸில் வேலை பார்க்கும் சொல்லி இந்த மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஐடி செக்டாரில் வேலை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இந்த வியூ ஹோல்டர்னால் என்னென்னா, அந்த வியூ ஹோல்டர் தான் மெயினு. இந்த வியூ ஹோல்டர்னால் நம்ம ஒரு ஸ்டாக்டரிஸ் ஒன்று ஒரு கார்ட் வியூ க்ரியேட் பண்ணல, அந்த கார்ட் வியூவில் வந்து உள்ள டேட்டாவையும் மெயின் ஆக்டிவிட்டிலையும் அரே லிஸ்ட்லேயும் ஃபெச் பண்ணுற ஹோல்டர், அதாவது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். வியூ அதிலே பேர் இருக்குது பாருங்கள், வியூ ஹோல்டர். வியூவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காண்டி உள்ள கிளாஸ் நேம் வியூ ஹோல்டர். அதை வந்து அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிஃபால்ட்டாக கூகுள் டெவலப்பர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. வியூ ஹோல்டர்னு ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த ஃபைலுக்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வியூ ஹோல்டர்னு ஒன்று கிளாஸ் இருக்குல்ல, அந்த மெத்தடை நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணுறோம். ஸோ அந்த ஓவர் ரைட் மெத்தட்ஸ் வந்து நீங்கள் ஜாவாவில் பார்க்கலாம். மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங் அந்த மாதிரி. ஸோ இது வந்து மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ இப்போ வந்து நம்ம டிஃபால்ட்டாக உள்ள இந்த மெயின் கிளாஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கு அடாப்டர் ஃபைலாட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால நமக்கு வந்து ஆண்ட்ராய்டில் வந்து கண்டென்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ், அதாவது இன்னொரு கண்டென்ட்டை நீங்கள் இதில் ஃபெச் பண்ணிங்கன்னா கான்டெக்ட்ஸ்னு ஒன்று உண்டு. அந்த கான்டெக்ட்ஸை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கன்ஸ்ட்ரக்டராக எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து அந்த மெயின் ஆக்டிவிட்டியில் இனிஷியலைஸ் பண்ணமுச்சில் நீங்கள் வந்து அந்த கண்டென்ட் இந்த இடத்துல வந்து அந்த ஆக்டிவிட்டியோட நேமு கொடுப்பீங்க. ஸோ அது ஆக்டிவிட்டியாக அந்த கண்டென்ட்டை இது இங்கே எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் எத்தனை கிளாஸ் ஃபைல் நீங்கள் கொடுத்தாலுமே, அதாவது எத்தனை ஆக்டிவிட்டியில் இந்த கிளாஸ் ஃபைல் போட்டாலும் அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த டைம் அது கால் ஆகுதோ அந்த டைமு அந்த கண்டென்ட்டை எடுத்துக்கணும். அந்த கண்டென்ட்னா அந்த ஆக்டிவிட்டியை எடுத்துக்கணும். அதனால தான் நம்ம கான்டெக்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து அந்த லிஸ்ட் இருக்குல்ல, லிஸ்ட்டு வந்து நம்ம டேட்டா இருக்குல்ல, அது அரே லிஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். அதனால் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து எனக்கு கிரியேட் வியூ ஹோல்டர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம அந்த வியூ ஹோல்டர்னால் நம்ம அந்த ஃபங்க்ஷன் கால் ஆரம்பிச்சில், அந்த அடாப்டர் கால் ஆரம்பிச்சில் என்ன வியூ வரணும் அதுதான் வியூ ஹோல்டர். ஸோ அந்த வியூவில் எனக்கு என்ன வியூ வரணும்னா r.layout.stack.grid view லேஅவுட்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா அந்த லேஅவுட் நமக்கு வரணும். ஸோ அந்த லேஅவுட் வந்துடுச்சு. ஸோ இங்கே கெட் ஐட்டம் கவுண்ட் தான் மெயினானது. நான் சொன்னேன் அரேயில் வந்து 0 தான் சைஸ் வந்து வரும். ஸோ 0லேருந்து எத்தனை சைஸ் இருக்கோ அத்தனை சைஸுக்கு நமக்கு கவுண்ட்டாக எடுத்துக்கிடும். ஸோ பைண்ட் வியூ ஹோல்டர்னால் டேட்டா அரே லிஸ்ட்டு வந்து பொசிஷன் பொறுத்து வரும். இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் 0 பொசிஷனில் உள்ள டேட்டா எனக்கு வரணும்னா 0 பொசிஷன் உள்ள இமேஜ் வியூவும் டெக்ஸ்ட் வியூவும் ஃபஸ்ட்டு கார்ட் வியூவில் வந்து ஃபெச் பண்ணணும். அடுத்தது வந்து இப்போது பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொன்னேன், இமேஜ் வியூவில் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு ஒரு இமேஜ் வியூ வைக்கிறதுக்கு தெரியும். ஆனால் வந்து எக்ஸ்டர்னலாக, அதாவது இன்டர்நெட்லேருந்து URL எடுத்து நம்ம ஃபெச் பண்ணுறோம் அரேயில். ஸோ அதனால் எக்ஸ்டர்னலாக இருந்து உள்ள இமேஜ் வியூவில் லோட் பண்ணதுக்கு நமக்கு டிஃபால்ட்டாக லைப்ரரிஸ் கிடையாது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில். ஸோ அதனால் நமக்கு வந்து அடிஷ்னல் லைப்ரரிஸ் வேணும். ஸோ அது வந்து கிளைடுன்னு ஒரு லைப்ரரிஸ் வந்து டெவலப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதே மாதிரி இன்னொரு லைப்ரரிஸ் இருக்குது, பிகாசோ இருக்குது. பட் பிகாசோவோட இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து கிளைடு தான். ஸோ இது வந்து ஒரே இமேஜை டிஃப்ரெண்ட் இமேஜ் ஃபார்மேட்டாக லோட் பண்ணி வைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கேட்சு, அப்புறம் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பிக் இமேஜை கூட நம்மளுக்கு க்ராப் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதுவும் குறையாது, உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும். உங்கள் நெட்டு ஸ்பீடு வந்து சில பேர் வந்து வால்பேப்பர் அந்த மாதிரி ஆட் பண்ணுறாங்கன்னா இந்த கிளைடு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மெனி இமேஜஸ் வந்து யூஸர் லோட் பண்ணணும்.
ஸோ அவன் அதனால் லோட் பண்ணச்சில மிக் இமேஜ் கிளாரிட்டி வந்து கம்மியாகக்கூடாது, அதே மாதிரி லோடும் ஸ்பீடாக இருக்கணும். அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நான் சொன்னேன்ல, அரே வந்து டாபிக் வரும். அரேயோட சைஸ் வந்து 0ஸ்லேருந்து 1லேருந்து 2 அந்த மாதிரி சைஸு போய்கிட்டே இருக்கும். இப்போ அரேயோட சைஸ் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த 0th பொசிஷனில் வந்து உள்ள என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு அரேயில் ஒரு இமேஜ் வியூவும் ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்கும். அடுத்து 1 பொசிஷன் வரும்ச்சுல அதேமாதிரி இன்னொரு இமேஜ் வியூ டெக்ஸ்ட் வியூ இருக்கும். இப்போ 0th பொசிஷனில் ஒரு கேப்டன் அமெரிக்காவோட நேம் இருக்குது. 1th பொசிஷனில் அயன்மேனோட நேம் இருக்குது. ஸோ இந்த 0th பொசிஷன் வரமிச்சுன்னா அது டிஃபால்ட்டாக அந்த வந்து ஃபஸ்ட்டு வியூ அந்த நம்ம க்ரியேட் பண்ணோம்ல அந்த வியூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த லூப் வந்து கன்டினியூ ஆகும். ஜென்னாவது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் போகும். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்த்திங்கன்னா திரும்பியும் ஒரு இமேஜ் இருக்கா இல்லையான்னு கேட்கும். இருக்குன்னா திரும்பியும் அந்த கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 டைம் வந்து ப்ரொவைட் ஆகும். இப்படி எத்தனை சைஸ் ஆஃப் இமேஜ் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 4 5ன்னு அப்படி க்ரியேட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ சைஸ் ஆஃப் த இமேஜை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அது க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு அந்த சைஸ் முடிய தாண்டி ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும். அந்த கார்டு வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்படி தான் அரேயில் நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம்னாலும் சரி எதுனாலும் சரி அந்த நீங்கள் உங்கள் யூசர் எவ்வளோக்குள்ள போஸ்ட் போட்டிருக்காங்களோ அந்த போஸ்ட்டோட சைஸை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு ரிட்ரைவ் பண்ணி ஒரு அரே ஆஃப் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணணும். அந்த அரே ஆஃப் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஃபெச் பண்ணி காட்டும். ஸோ இப்போது நம்ம அந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு பொசிஷன் உள்ள இமேஜ் வியூவை எப்படி லோட் பண்ணுறோன்னா கிளைடு வித்து போடுறோம். அதே மாதிரி அந்த கிளைடு நான் சொன்னல அந்த அடிஷ்னல் லைப்ரரி தான் அந்த இமேஜை லோட் பண்ணதுக்கு. ரெண்டாவது வந்து ஹோல்டர் டெக்ஸ்ட் வியூ வந்து அந்த டெக்ஸ்ட் வியூவை செட் பண்ணதுக்கு. ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. அடாப்டர் க்ரியேட் பண்ணியாச்சு, வியூ க்ரியேட் பண்ணியாச்சு, டேட்டா க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மூணுமே எந்த இடத்துல கால் பண்ண போகிறோம், மெயின் ஆக்டிவிட்டியை கால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம அந்த மெயின் ஆக்டிவிட்டியில் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரீசைக்கிள் வியூவில் தானே போடுறோம். ஸோ ரீசைக்கிள் வியூவை நம்ம வந்து குளோபல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியாச்சு. தென் ரெண்டாவது வந்து லிஸ்ட்டு அரே எந்த டேட்டா வந்து ஃபெச் பண்ணுவான் அரே லிஸ்ட்டில் தானே. நான் போன வீடியோவில் சொன்னேன். அரே அடாப்டரில் வந்து நம்ம வந்து 2 இன்னும் யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஒன்று காண்டெக்ஸு, இன்னொன்று வந்து என்ன அரே ஆஃப் டேட்டா. ஸோ இங்கே என்ன அரே ஆஃப் டேட்டா கொடுத்துருக்கோம், டேட்டா அரே லிஸ்ட்டு தானே. ஸோ அதே டேட்டா அரே லிஸ்ட்டு தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே ரீசைக்கிள் டேட்டா வியூஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு அடாப்டரு. அந்த அடாப்டரை வந்து ஒரு வேரியபிளாக ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் கிளாஸ் ஃபைல்ஸு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரீசைக்கிள் வியூ வந்து இனிட் டேட்டா கொடுக்குறோம். இனிட் டேட்டா வந்து ஒன்றும் இல்லை, அந்த அரே லிஸ்ட்டு உள்ள டேட்டாவுக்கு என்ன டேட்டா வரணுமோ அது டேட்டா கொடுத்துருப்பாங்க. என்ன டேட்டா ஃபெச் பண்ணுமோ அந்த டேட்டா கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லன்னா அவங்க வந்து கொரி எழுதியிருப்பாங்க. கொரி எழுதி அந்த கொரி வந்து ரிட்ரைவ் பண்ணுற டேட்டாவை அந்த அரே லிஸ்ட்டுக்கு மாற்றுவாங்க. ஸோ எந்த டேட்டா எது ரிட்ரைவ் பண்ணுறோமோ அதை அரேல மாற்றுவாங்க. ஸோ உங்களுக்கு அதிலே நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. அரே, நான்லீனியர் டேட்டா சிஸ்டம், ட்ரீ, கிராஃபு, ஹேஷ் டேபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி இதில் ஃபெமிலியராக மோஸ்ட் யூஸ் பண்ணுற ஒரே விஷயம் அரேஸ் தான். ஸோ அரேஸ்லேயே நிறைய இருக்குது. மல்டி டைமென்ஷனல் அரே, 2D அரே, 3D அரே, 2D 3D அரேலாம் நீங்கள் அந்த செஸ் கேரம் போர்டில் பார்த்தாவே போகிறோம். உங்கள் ரோ காலம் வைஸ் வரும். ஸோ இந்த 2D அரே 3D அரே வச்சு தான் நிறைய இருக்குது, நிறைய ப்ரோக்ராமிங் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து நார்மல் அரே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மல் அரேயில் நம்ம ஃபெச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு ஐடி கொடுக்கல, அதனால் ஐடி எரர் கேட்குது. அதனால் ஐடி கொடுத்தாச்சு. ஐடி வந்து ரீசைக்கிள் வியூன்னு. ஸோ இந்த ரீசைக்கிள் வியூவுக்கு வந்து இந்த ஸ்டாக்டு கிரிட் லேஅவுட் மேனேஜர் தான். அந்த கிரிட் மேனேஜரோட அட்வான்ஸ் வியூ வந்து ஸ்டாக்டு கிரிட் லேஅவுட் மேனேஜர். இந்த ஸ்டாக்டு கிரிட் லேஅவுட் மேனேஜர் இந்த ஸ்பேன் கவுண்டர்னு இருக்குல்ல, அது வந்து என்னென்னா எத்தனை காலம் வரணும் ஒரு ரோவில் 3 காலமாக வரணும் எனக்கு அப்படின்னா நம்ம ஸ்பேன் கவுண்ட் கொடுத்துருக்கோம் 3ன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஓரியன்டேஷன் வெர்டிக்கலாக வரணுமா ஹாரிசான்டலாக வரணுமா, எனக்கு வெர்டிக்கலாக தான் வரணும், டாப் டு பாட்டம்லாம் வரணும். சப்போஸ் ரைட் டு லெஃப்ட் வரணும் ஹாரிசான்டல்னு போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட இமேஜோட சைஸை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அலைன்மெண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டாக்டு கிரிட் லேஅவுட் முடிச்சாச்சு. அப்புறம் அந்த ஸ்டாக்டு கிரிட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா அது எதில் செட் பண்ண போகிறோம், லேஅவுட் மேனேஜரில் செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரீசைக்கிள் செட் லேஅவுட் மேனேஜரை
என்ன லேஅவுட் மேனேஜர் செட் பண்ண போகிறோம், ஸ்டாக் கிரிட் லேஅவுட் மேனேஜர் செட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து அந்த ரீசைக்கிள் வியூவில் நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம். அந்த ஸ்டாக்டு கிரிட் லேஅவுட் மேனேஜர் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம் அடாப்டர் ஃபங்க்ஷன் மெத்தடுக்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே 2 பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து அந்த கான்டெக்ட்ஸோட கண்டென்ட்டுனா என்னது, எந்த ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறோமோ அந்த ஆக்டிவிட்டியோட கண்டென்ட்டு. ரெண்டாவது வந்து எந்த அரே ஆஃப் லிஸ்ட்டு நம்ம அதில் பேராமீட்டர் போட்டிருந்தோம், அந்த அரே ஆஃப் லிஸ்ட்டில் இங்கே என்ன இருக்குது, டேட்டா லிஸ்ட்டு. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ ரீசைக்கிள் வியூ வந்து என்ன அடாப்டர் செட் பண்ண போகிறோம், ரீசைக்கிள் டேட்டா அடாப்டர் கொடுத்தாச்சு. ஸோ எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து ரீசைக்கிள் டேட்டா லிஸ்ட்டில் என்ன 2 ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்டரில் என்ன எடுத்தோம், ஒன்று இமேஜ் யூஆர்எல் எடுத்தோம், இன்னொன்று டெக்ஸ்ட் வியூ எடுத்தோம். ஸோ இந்த டேட்டா லிஸ்ட்டை வந்து நான் வந்து ஏற்கனவே இந்த யூஆர்எலும் அந்த டெக்ஸ்ட்டையும் நான் அடித்து வச்சுருந்தேன். ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நீங்கள் தேவைன்னா நீங்கள் வந்து அடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடிஷ்னலாக நெட்லேருந்து எடுத்துகிட்டு அதனால் நம்ம வந்து 2 பர்மிஷன் வைக்க போகிறோம். ஒன்று யூசர்ஸ் பர்மிஷன் வந்து இன்டர்நெட் வேணும். இன்டர்நெட் இருந்தால் தான் நமக்கு வந்து அடிஷ்னலாக வந்து தானே நம்ம லோட் பண்ணுறோம் HTTP ரெக்வெஸ்ட், அதனால் நமக்கு இன்டர்நெட் ரெக்வெஸ்ட் வேணும். ஸோ அதனால் யூசர்ஸ் பர்மிஷன் வைக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம ஆப் தீம் வந்து டிஃபால்ட்டாக வந்து டாப் பார் இருக்கும், அதாவது ஆப் பார் இருக்கும். இந்த ஆப் பாரை வந்து நம்ம வேண்டாம், எனக்கு ஆக்ஷன் பாரே வேண்டாம்னா அதுக்கு வந்து நம்ம தீம் மாற்றணும். ஸோ அதனால ஸ்டைலில் வந்து தீம்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை போய் நம்ம மாற்றிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த தீமுக்கு என்ன கஸ்டமைஸ்ட் பேர் நேம் வைக்கணும். டிஃபால்ட் வந்து ஆப் தீம்னு இருக்கும், அதை நீங்கள் மாற்றிக்கலாம். பட்டு அந்த ஆப் தீம் நேமை மாற்றக்கூடாது. ஸோ இப்போ என்னோடய தீமில் வந்து நோ ஆக்ஷன் பார் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் வந்து தீம் வந்து டிஃபால்ட்டாக ஆப் தீம் இருக்கும். பட் இப்போ என்னோடய தீம் வேணும். ஸோ அதனால் அந்த டேக்குள்ளே மேனிஃபெஸ்ட் ஃபைலுக்குள்ளே போய் தீம் கொடுத்து என்ன தீம் வேணும், ஸ்டைலில் போய் என்னோடய மை தீம்னு ஒரு நேம் கொடுத்துருந்தால அந்த தீம் எனக்கு வேணும். ஸோ அதனால் இந்த தீம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட இது வந்துடும். ஸோ இன்னொன்று இது வந்து மெயினான விஷயம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்க முடியாது. மெயினான ஒரு ஆட்ரிபியூட்ஸ் வந்து கிளிக்கிங் ஃபங்க்ஷன் தான். கிளிக் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருந்தேன் இந்த டிஃபால்ட்டாக இதுக்கு முன்னாடி. ஸோ இதோட சைஸை பொறுத்து நமக்கு ரன் ஆகும். ஸோ கிராடுவல் பில்ட் ஆகுது வெயிட் பண்ணுங்கள். வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜோட சைஸோட பொறுத்து நமக்கு லோட் ஆகுது. திரும்பி வெயிட் பண்ணுங்கள், திரும்பி கிராடுவல் பில்ட் ஆகுது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த ஒரே விஷயம் வந்து இந்த நம்ம கிராடுவல் பில்ட் ஆகுதாண்டியும் நம்ம வந்து வேறு ஏதாவது, அதாவது எமுலேட்டர் இல்லை ப்ரோ, வேறு எதில் ரன் பண்ணலாம்னா ரன் பண்ணலாம். ஸ்கிரிப்பின்னு ஒரு அப்ளிகேஷன் உண்டு. நீங்கள் விண்டோஸ்னாலும் சரி லினக்ஸ்னாலும் சரி, உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி ரன் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான லைப்ரரி வந்து ஸ்கிரிப்பி தான். ஸோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைஸோட இமேஜ் எப்படி வருதுன்னா நீளமாக வருது. வெயிட் பண்ணுங்கள், திரும்பி லோட் பண்ணி பார்ப்போம். இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லோட் பண்ணுற இமேஜ் வந்து அந்த இமேஜோட சைஸை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அலைன்மெண்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் இமேஜ் லோட் ஆகாமல் இருக்குது, நெட்டு ஸ்பீடாக இருக்குது, ரெக்யூஸ்ட் போயிருக்கும். ஏன்னா நம்ம சர்வர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரோம், டிஃப்ரெண்ட் சர்வர். ஸோ ஒவ்வொரு சர்வருக்கும் ரெக்யூஸ்ட் போகும். ஒரே சர்வர் இருந்தால் ஸ்பீடாக இருக்கும், டிஃப்ரெண்ட் சர்வருக்கு போகுதாண்டியும் அது ரெக்யூஸ்ட் வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ண வச்சா நமக்கு அனிமேஷன் வருது வித்தியாசமாக. ஸோ இதோட பிஹேவியர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு என்ன சொல்ல, நீங்கள் ஒரு கேலரி ஆப்போ இல்லை இந்த மாதிரி ஆப் பண்ணாலும் ஸ்டாக்டு ரீசைக்கிள் கிரிட் லேஅவுட் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் டிசைனுக்கு. ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ் வியூ. நீங்கள் வந்து ஃபுல் டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எந்த இமேஜ் வியூ கிளிக் பண்ணுறோமோ அதை அடுத்த இமேஜில் போய் எப்படி காட்டுது அதுக்காண்டி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு நியூ ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்டிவிட்டியாக க்ரியேட் பண்ணதுக்காண்டி எப்பவும் போல் ரைட் கிளிக் பண்ணி இந்த லேஅவுட்டில் போய் நியூவில் போய் ஆக்டிவிட்டியை போய் எம்டி ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுற போகிறோம். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், வியூ பிக்சர்னு ஒரு நேம் கொடுத்துக்கிடுவோம். அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும், அதனால் வியூ பிக்சர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வியூ பிக்சர் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. கிராடுவல் பில்ட் ஆகுதாண்டி வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டை வந்து லீனியர் லேஅவுட்டை நான் வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து நமக்கு 2 இன்னும் வேணும். நம்ம என்ன கிளிக் பண்ணோமோ, அதாவது என்ன கிளிக் பண்ணி என்ன இமேஜ் வருதோ அந்த இமேஜ் வியூவை இதில் ஃபெச் பண்ணணும். ரெண்டாவது அந்த இமேஜோட டெக்ஸ்ட் வியூ. இப்போ கேப்டன் அமெரிக்காவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கேப்டன் அமெரிக்காவோட இமேஜும் அந்த கேப்டனை யார் அந்த பிக்சரில் இருக்கா கேப்டன் அமெரிக்கா, அப்போ அவரோட நேம் வந்து கீழே வந்துடணும். ஸோ அது எப்படி வருதுன்னா நம்ம இதில் ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிலேட்டிவ் லேஅவுட்டில் இமேஜ் வியூ ஃபெச் பண்ணக்காண்டி இமேஜ் வியூவோட டிக்ளேர் பண்ணுறோம் இமேஜ் வியூன்னு.
என்ன வியூ வேணுமோ அந்த வியூவை கிளிக் பண்ணிட்டு அதோட ஸ்கேல் டைப்னா ஒன்றும் இல்லை, ஃபிட்டு எக்ஸ்ஒய்னா கரெக்டாக அந்த சைஸை பொறுத்து அந்தக்குள்ளே கிராப் ஆகாண்டி ஃபிட்டு எக்ஸ்ஒய் கொடுத்துருக்கோம். எக்ஸ் வந்து வித்து ஒயிட்டு ஹைட்டுன்னு வரும். ஸோ ஃபிட் எக்ஸ்ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆண்ட்ராய்டு ஐடி கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டுக்குள்ள ஐடி வந்து இமேஜ் வியூன்னு. அடுத்தது நமக்கு இமேஜ் வியூ திரும்பி இது ஒரு ஆக்டிவிட்டிக்கு வந்தாச்சு. ஸோ திருப்பி வேறு பழைய ஆக்டிவிட்டிக்கே போனால் ஒரு ஆரோ பட்டன் இருக்கணும். ஸோ அந்த ஆரோ பட்டனுக்காண்டி இன்னும் ஒரு ஆரோ பட்டன் க்ரியேட் பண்ணுறேன். ராப் கண்டன் கொடுத்து. ஸோ இது வந்து ஒரு ஐக்கானு. ஸோ அதனால் நம்ம வந்து ராப் கண்டன் கொடுக்குறேன். டிஃபால்ட் சைஸ் வந்து 24 dp சைஸ் இருக்கும். நம்ம சைஸ் வேணுன்னா கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஐகான்ஸ்க்கு வந்து டிஃபால்ட் சைஸ் இருந்தால் தான் நான் கரெக்டாக இருக்கும். 24 dp ஆப் கண்டன் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா கரெக்டாக இருக்காது. ஸோ எல்லாமே வந்து அதோட சைஸ் எப்போவுமே டிவைஸை பொறுத்து வந்து ராப் கண்டன் கொடுக்குறது வந்து டிஃப்ரெண்ட் டிவைஸ் ரன் ஆகும்ஸில் அந்த டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அலைன்மெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் டிபியில் கொடுத்தீங்கன்னா சில ஃபோனுக்கு வந்து மெகா பிக்சல் வந்து பெருசாக இருக்கும், அதாவது சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். பட்டு சில சைஸ் வந்து ஃபோன் டிவைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு ஐகானு இந்த மாதிரி இமேஜ் வந்து ராப் கண்டன் கொடுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அலைன்மெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ கொடுத்தாச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸு தெரியும் அந்த டிக்ளேர் பண்ணது. பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து க்ரீனில் இருக்கிறனால உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த ஐகான் கொடுத்தாச்சு. ரெண்டாவது வந்து டெக்ஸ்ட் வியூ ஃபெச் பண்ணக்காண்டி அதுவும் சைஸ் வந்து ராப் கண்டன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து டாப்பில் இருக்கும், ஏன்னா நம்ம ரிலேட்டிவ் லேயர் போட்டிருக்கனால. ஸோ பேரண்ட்டோட பிஹேவியர் பொறுத்து வரும். ஸோ அதனால் நான் லேயர் பிலோ எந்த லேஅவுட் கீழே வரணும்னா எனக்கு இமேஜோட லேஅவுட்டு கீழே வரணும். அப்புறம் எனக்கு அது மார்ஜின்லேருந்து கொஞ்சம் கேப் இருக்கணும், இமேஜுக்கு அதுக்கும் கேப் இருக்கனால மார்ஜின் டாப்பில் வந்து 3 dp சைஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை சைஸ் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸு, டெக்ஸ்ட் சைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சைஸை பொறுத்து அலைன்மெண்ட் ஆகுதுக்காண்டி. இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்குறேன், டெக்ஸ்ட் வியூன்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த வியூ பிக்சரில் போய் இந்த இமேஜை வந்துட்டு இமேஜ் வியூவும் டெக்ஸ்ட் வியூவும் ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜ் வியூவுக்கு குளோபல் வேரியபிளாக இமேஜ் வியூவும், அந்த இன்னொரு இமேஜ் வியூ வச்சுருந்தோம்ல பேக் பட்டன் கிளிக், அதுக்கு பேக்குன்னு நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் டெக்ஸ்ட் வியூவுக்கு டெக்ஸ்ட் வியூன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஐடி ஃபைண்ட் வியூ பை ஐடி கொடுக்கலன்னா நமக்கு நல்ல பாயிண்டர் எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து ஜாவாவில் எந்த இதுக்கு எந்த ஒரு பிஹேவியர் மாற்றினா இருந்தாலும் ஐடி வச்சு தான் மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடி மஸ்ட்டு. ஸோ ஐடி வந்து யூனிக்காக இருக்கணும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஐடி மாதிரி. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஐடி வச்சுருப்பீங்க. ஐடி வந்து ஆனால் அந்த ஐடி வந்து மல்டிபிள் செக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து யூனிக்காக ஒரு இதுக்கு ஒரு இது தான், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு இது தான் ஸோ யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து டெக்ஸ்ட் வியூ கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் வியூவோட r.id டெக்ஸ்ட் வியூ கொடுத்துருவேன். எந்த டெக்ஸ்ட் வியூ கொடுத்துருமோ அந்த டெக்ஸ்ட்டோட ஐடி கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போது நமக்கு என்னென்னா இந்த ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம் டேட்டாவை. ஸோ நம்ம இந்த பழைய ஆக்டிவிட்டிலேருந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு எப்படி கொண்டு வரோம்? இப்போ நான் சொல்கிறேனே, இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு நம்ம லான்ச் பண்ணுறோன்னு வர ஆக்டிவிட்டி. அந்த லான்ச் பண்ணோன்னா ஆக்டிவிட்டியில் உள்ள இமேஜஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இமேஜஸ் வந்து அலைன்மெண்ட் ஆகிருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில். ஸோ இந்த இமேஜில் நம்ம கிளிக் பண்ணோன்னே இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு மெயின் ஆக்டிவிட்டி. நம்ம இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டியிலேருந்து உள்ள டேட்டா இதில் வந்து பேர்ஸ் ஆகுது. அதாவது எப்படி சொல்லலாம், பேர்ஸ் ஆகுதுன்னா இங்கேருந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கோ அந்த பர்டிகுலர் அரே டேட்டா. இப்போ 0 பொசிஷனில் உள்ள கேப்டன் அமெரிக்கா வந்துடும். இங்கே கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துக்கு வருதுன்னா கரெக்டாக கேப்டன் அமெரிக்கா மட்டும் தான் ஃபெச் பண்ணணும், வேறு எதுவும் வரக்கூடாது. ஸோ நம்ம அதனால அடாப்டரில் போய் நம்ம என்ன பண்ணுவோன்னா எந்த பொசிஷனில் உள்ள இமேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த பொசிஷனோட இமேஜையும் டெக்ஸ்ட்வியும் இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே அந்த எந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டாவோட இமேஜ் வியூவும் டெக்ஸ்ட் வியூவும் ஃபெச் ஆயிரும். ஸோ இப்படியே எத்தனை வாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அத்தனை வாட்டை எதை கிளிக் பண்ணிங்களோ அதை வந்து ஃபெச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த கோடிங்கில் நம்ம பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ அந்த அடாப்டரில் போய் தான் நம்ம அதை பண்ண போகிறோம். ஸோ அடாப்டரில் போய் ஹோல்டர்.ஐட்டம் கொடுத்துருக்கோமா, ஐட்டம் வியூ ஹோல்டரில் உள்ள ஐட்டம் வியூ எதுனாலும் கிளிக் பண்ணாலும்
நமக்கு இன்டென்ட்டு தான் நான் போன வாட்டிலே சொன்னேன். ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு எப்படி போகணுன்னா இன்டென்ட்டு. ஸோ இந்த இன்டென்ட்டு தான் மெயினான மெத்தடு. இந்த மெத்தட் மூலமாக தான் நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம போக முடியும். ஸோ இது வந்து கான்டெக்ட்ஸ் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா ஏன்னா இதே அடாப்டர் வந்து நிறையா நிறைய ஆக்டிவிட்டிக்கு நம்ம ஃபெச் பண்ணலாம். ஸோ அதனால நான் கண்டென்ட்டு கொடுத்துருக்கேன். எந்த கண்டென்ட் வருதோ அந்த கண்டென்ட்லேருந்து எடுத்துக்கிடும். ஸோ இப்போ வியூ பிக்சர்லேருந்து எடுத்துக்கோம். இன்னொரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கீங்கன்னா வியூ வீடியோஸ்னு ஒரு வீடியோஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லேருந்து அந்த டேட்டாவை எடுத்துக்கிடும். ஸோ எந்த கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்லேருந்து எடுத்துக்கிடும். சரியா? இப்போ காமன்னு நான் எதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன்னா, இப்போ டிஃபால்ட்டாக வந்து எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம வந்து இமேஜ் யூஆர்எல் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஸ்ட்ரிங்காக எடுத்து அனுப்பலாம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஒரு கிளாஸ்லேயே எடுத்து அது ஸ்ட்ரிங்காக அனுப்புறதுக்காண்டி நான் காமனில் ஒரு எப்படி சொல்ல காமனில் ஒரு ஸ்ட்ரிங்காக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து காமன் டாட் டெக்ஸ்ட் வியூவுக்கு ஒரு மெத்தடுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டில் எது பேஸ் பண்ணுறேன்னா எந்த பொசிஷனோட டெக்ஸ்ட் வியூ எடுத்துக்கிறேன். ஸோ எந்த டெக்ஸ்ட் வியூ வேணுமோ அந்த டெக்ஸ்ட் வியூவோட இமேஜையும் எந்த கிளிக் பண்ணியிருக்கோமோ அதோட இமேஜையும் எடுத்துகிட்டு இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டோர் பண்ண இதை வந்து ஸ்டோர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்டாக்ட் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துருவோம். அந்த ஆக்டிவிட்டிக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இமேஜையும் டெக்ஸ்டையும் இந்த 2 டெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ஸ்டோர் பண்ண உடனே அந்த எதுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோ அதை வந்து அங்கே கால் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டா வந்துருச்சு. ஸோ இந்த glide.let அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டில் போய் நமக்கு நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த இமேஜ் வியூவையும் அந்த டெக்ஸ்டையும் நம்ம ஃபெச் பண்ணிடணும். ஸோ ஃபெச் பண்ணிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்தா போதும். ரன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரன் ஆயிரும். அதுக்கு முன்னாடி அந்த பேக் பட்டனில் உள்ள ஃபங்க்ஷனை வச்சுருங்க. இந்த பேக் கிளிக் பண்ணால் திரும்பி இன்னொரு மெத்தடுக்கு போயிடணும். ஸ்டார்ட் ஆக்டிவிட்டியில் நான் நியூ இன்டென்ட்டில் கொடுத்து பழைய ஆக்டிவிட்டிக்கே போனதுக்காண்டி நான் எந்த ஆக்டிவிட்டிலேருந்து எந்த ஆக்டிவிட்டி போகணும், ஃபஸ்ட்டு வியூ பிக்சர்லேருந்து எக்ஸ்ட்ரா மெயின் ஆக்டிவிட்டிக்கு போகணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். கிராடுவல் பில்ட் ஆகுது, எரர் இல்லாமல் பில்ட் ஆகிடுச்சு. ஸோ ரன் பண்ணுங்கள், ஜஸ்ட் ரன் பண்ணால் போதும். இப்போ நமக்கு ரன் பண்ணி வீடியோ வந்துடுச்சு. இப்போது நம்ம அதை கிளிக் பண்ணால் அந்த இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு போகுதான்னு பார்ப்போம். இப்போது போகுது அழகாக. எந்த ஆக்டிவிட்டி நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த ஆக்டிவிட்டிக்கோட இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக போகுது. ஸோ எரர் இல்லை, கரெக்டாக ரன் ஆகுது. ஸோ இப்படி தான் நீங்கள் இன்ஸ்டாகிராமும் சரி எதுனாலும் சரி நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதை வந்து 2 வேரியபிளாக எடுத்து அதை இன்னொரு இடத்துக்கு பேஸ் பண்ணிடுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் நடக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா டிசைனுக்கு. ஸோ இதே மாதிரி வீடியோ நிறைய பார்க்கறதுக்கு கோட்+ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ போடுவோம். ஸோ until next time, see you, bye. Subscribe to Code Place.